ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனியே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச குரவே நமக. ஆச்சாரியன் நரியன் ஸ்ரீமத் மதுர குலவாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் மகாரிய சரணாமுஜ சஞ்சரீக ஸ்ரீ சிங்கராஜ கருணாப்த சமஸ்த போதம் பக்தியா சயோக நரசிம்மகுரும் சயாமி. திருப்பாவை 17ஆம் பாசுரம். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திலாய் கொம்பனார்க்கெல்லாம் குழந்தே குடவிளக்கே எம்பெருமாட்டிய யசோதாயரிபுராய் அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திலாய் செம்பொர் கழடி செல்வா பலதேவா மும்பியும் நீயும் உறங்கேலோரெம்பாவாய். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும். இந்த லைன்ல ஆண்டாள் தானத்தை பத்தி சொல்றான். தானம்னு சொன்னோடனே எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு நாள் ஒரு ஆச்சாரியர் ஒருத்தர் ஒரு மடத்துல உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கும் போது மடத்துக்கு வாசல்ல ஒருத்தர் வந்து ஒரு வஸ்திரம் கேட்டாராம். அப்போ ஆச்சாரியன் அவரோட சிஷ்யர்கிட்ட மறக்காம அவர்கிட்ட அந்த வஸ்திரத்தை கொடுத்துரு அப்படின்னு சொன்னாராம். கொஞ்ச நாள் கழிச்சு இதே ஆச்சாரியன் ஒரு ஒரு இடத்துல உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கும் போது திருப்பாவையில அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் அப்படின்னு உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கும் போது அவருக்கு இந்த தானம் ஞாபகம் தான். இந்த உபன்யாசம் எல்லாம் முடிஞ்சோடனே அந்த சிஷியர்கிட்ட போயிட்டு, அன்னைக்கு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி தானம் கேட்டாரே அவருக்கு கொடுத்தியா அப்படின்னு கேட்டாரா. அப்போ அந்த சிஷியர் அச்சச்சோ நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டோடனே அந்த ஆச்சாரியர் ரொம்ப கஷ்டப்பட்டு அழற மாதிரி போயிட்டாராம். இப்ப அந்த சிஷியர் பார்த்து அந்த ஆச்சாரியன் கிட்ட, ஏன் இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப கவலைப்படுறீங்கோ அப்படின்னு கேட்கும் போது, தானம் சரியான நேரத்துல கொடுக்கப்படணும், தானம்ன்றத கேட்ட உடனே கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாராம். இப்போ நம்ம பாசுரத்துக்கு போலாமா? அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திலாய். ஆயர்பாடி குளத்துல தண்ணீரோ சோறோ குறைவின்றி இருக்கும், அதை கொடுக்கிற எங்க தலைவனாகிய நந்தகோபாலரே நீங்க எழுந்திருங்கன்னு ஆண்டாள் சொல்றான். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்திய குலவிளக்கே எம்பெருமாட்டிய யசோதா எரிவுராய். ஆயர் குலத்துல கொம்பு வச்சு இருக்கிற மாடுகளுக்கு எல்லாத்தையும் காத்து குலவிளக்கா இருக்கிற யசோதையே நீயும் எழுந்து வந்து எங்களுக்கு அறிவுரை சொல்லு அப்படின்னு ஆண்டாள் சொல்றானாம். அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த. ஆண்டாள் திருப்பாவையில உலகளந்த பெருமாளை பத்தி 3 பாசுரத்தை சொல்றானாம். 1 to 10ல 3லயும் 10 to 3ல ஓங்கி உலகளந்த உத்தமன் வேறுபாடுன்னும் 10 to 20ல 17ல அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்தன்னும் 20 to 30ல 24th பாசுரத்துல அக்னி உலகம் வளர்ந்தா எடி போற்றின்னு சொல்றாங்க. பெருமாள் உலகத்தை அளந்த போது புவக சுபக மாக ஜனக தபக சத்தியம் என்னும் அண்டகடாரத்தையும் தாண்டி ஆவண ஜலத்தையும் தாண்டினாரா. விண்ணையே கிழித்து அவரோட திருவடிகளா உலகளந்த கண்ணனே உம்பர் கோமானே உறங்காத எழுந்தினாய். கண்ணனே உன் கூட இருக்கிற சந்திரன் வாயு அக்னி வருணன் இவெல்லாம் மட்டும் உன்னை சேவிச்சா போதுமா? நாங்க உன்னை நினைச்சிட்டு இருக்கிற நாங்களும் உன்னை சேவிக்க வேணாமா? நீயும் எழுந்துரு அப்படின்னு ஆண்டாள் சொல்றாளாம். செம்பொன் காலடி செல்வா பலதேவா மும்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். வீரலட்சுமி பொருந்திய செல்வ திருமகனான பலராமனே நீயும் தம்பியும் உறக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் கொடு அப்படின்னு ஆண்டாள் சொல்றாளாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். அடியே